ஹலோ ஹலோ அண்ணா, இங்கே ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கேண்ணா. வந்து ஃபுட் வாங்கிட்டு போய்க்கிறீங்களா? ப்ரோ, இந்த ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அண்ணா புரியல. எனக்கு இந்த ஆர்டர் வேணாப்பா, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ணா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லண்ணா. நீங்கள் ஆர்டர் பண்ணுறது 10-15 கிலோமீட்டர் தள்ளி பண்ணிடுறீங்க. நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வேணாமா? சாரி ப்ரோ. கொஞ்சம் யோசிச்சாச்சு பண்ணுங்கண்ணா. நாங்கள் அலையிறோம்ல. சாரி ப்ரோ, மன்னிச்சிருங்க. இந்த ஃபுட்டை வேணா வேற யாருக்காவது கொடுத்துருங்க. யாருக்கிட்டனா தர்றது? அப்போ எனக்கு அமௌண்ட் வராதுல்ல. ப்ரோ, உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம். ஐ எம் ரியலி சாரி ப்ரோ. என்னண்ணா கொஞ்சம் புரியுற மாதிரி வைங்க. இந்த விசேஷ நாள்ல வாசல் முழுக்க டேய், அம்மா என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க? அம்மா ஊருக்கு போயிட்டாங்கடா. போட்டுட்டு இருக்கேன். ஊருக்கு போனா செஞ்சு வச்சுட்டு போக மாட்டாங்களா? ஏய், எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நீயே சமைச்சு சாப்பிட்டுக்க. நம்ம செஞ்சு சாப்பிடணும். பேசாம ஆர்டரே போட்டுக்கோ. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சாயங்காலம் மாவுக்கு போய் அரைச்சிட்டு வந்துடு, சரியா? சரி சரி, கோலம் போட்டது போதும். ஓண்டதானா பேசுற, கேக்குதா இல்லையா? ஒண்ணு டிவி பாரு, இல்ல போன் நோண்டு, இல்லனா சொல்றதையாவது கேளு. கேக்குதா இல்லையாடா? பெண்ணா, மாவு தான் அரைக்கணும். பா, நான் அரைச்சுக்கிறேன். ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணும். கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. லொகேஷன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் ப்ரோ. இங்கே வீடு எதுவும் இல்லை. நீங்கள் வெளியே வரீங்களா? வீடு இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க அட்ரஸ் செக் பண்ணுங்க. இதோ ஒரு நிமிஷம் ப்ரோ. 7th ஸ்ட்ரீட் அன்னை நகர் தானே ப்ரோ? ப்ரோ, அண்ணே நகர்ல ப்ரோ, அண்ணா நகர். ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்லை, நீங்கள் அன்னை நகர் தான் ப்ரோ இதில் போட்டிருக்கீங்க. அதான் அண்ணா நகர்னு சொல்லிட்டேன்ல ப்ரோ. அட்ரஸ் மாற்றி போட்டது நீங்கள். இப்போ அதுவா முக்கியம்? எனக்கு பசிக்குது. இப்போ வரையா இல்லையா? இல்லைன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வர வைங்க, வரேன். இவனுக்கு இதே வேலை மீறா போச்சு. அலைய வைக்கிறதுலயே இருக்கிறானுங்க. ஏய், நான் கிளம்புறேன், வீட்டை பார்த்துக்கோ. ஹலோ. ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. லொகேஷனுக்கு. லொகேஷன்ட்டியா? மேலே வா. சரி, ஓகே. ப்ரோ 1.5 கிலோ நேரமா? ப்ரோ அமௌண்ட் தராம போறீங்க? டேய், நான் ஆர்டர் பண்ணது எப்போ? நீ எப்போ எடுத்துட்டு தர? ஹலோ சார், இன்னைக்கு மறக்காம ஹெச்ஆர் சார் ஆடிட் ஃபைலை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ, அதை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. சரி ப்ரோ, நான் கேப் வரதுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. ப்ரோ, தப்பான அட்ரஸ் கொடுத்தது நீங்க. உங்களால தான் நான் 4-5 தெரு சுத்திட்டு வந்திருக்கேன். காசை விடுங்க ப்ரோ, நான் போறேன். அப்படியே அவன் ரிச்சன் வை. எந்த டைம் சொன்னா எந்த டைமுக்கு எடுத்துட்டு வர? காசு வேறு வேணுமாமா? டெலிவரி பண்ற நாளைக்கு திமுறப்ப. ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா நீ? என்ன உனக்கு என்ன பிடிக்கிற வேலையா? யார் தம்பி நீ? இங்கே என்ன உனக்கு வேலை? இல்லை, நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருந்தேன். இதே ஒரு வேலையா போச்சு. ஏய், வாடா வெளியா. என்ன? ஏய், உன்னதான் கிளம்பு சொல்லிட்டேன்ல. என்ன வேலை உனக்கு? கிளம்பு. ஆமா, நீ எதுக்கு சும்மா கூப்பிட்டுட்டே இருந்த? ஒரு ஃபைலை மறந்துட்டேன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். போ, உள்ள இருக்கு, எடுத்துட்டு வா. போ எடுத்துட்டு வா, போ. தம்பி ஒரு நிமிஷம். அவன் என்ன ஆர்டர் பண்ணா? பிரியாணி. எவ்வளோ வருது? மொத்தமாக 200 வந்துச்சு. அமௌண்ட் பே பண்ணிட்டானா? அதுக்கு தானே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. டேய், இங்க வா.
யார் கொடுத்த காசுல ஆர்டர் பண்ண? அப்பா கொடுத்த காசுல. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? அதெல்லாம் அதுங்க எனக்கு டைம் ஆச்சுங்க, முதல்ல காசு வாங்கி கொடுங்க, நான் கிளம்புறேன். அட இப்போ இதெல்லாம் பேசுற நேரம் தான் தம்பி, சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBA படிச்சிருக்கேன். சார் என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங். தம்பி எவ்வளோ அரியர் வச்சிருக்கீங்க நீங்க? ஏங்க உங்க பிரச்சனை இல்லை, நீங்க அப்புறமேல வச்சுக்கோங்க, எனக்கு டைம் ஆகுதுங்க. தம்பி நான் வாங்கி தரேன். எவ்வளோ அரியர் வச்சிருக்கீங்க? அரியெல்லாம் எதுவும் இல்லை. நீ எவ்வளோட அரியர் வச்சிருக்க? 20. 20. இப்படி அப்பா அம்மா காசுல உட்காந்து திங்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அந்த பையன் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அவன் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு எத்தனை இடத்துல உனக்கு வேலை சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு இடத்துல போகணும்னு தோணுச்சடா உனக்கு? வீட்டில் வெட்டியா உட்காந்து ஆர்டர் பண்ணி திங்க தெரியுதுல்ல, அதை கொண்டு வர பையனை என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களாடா நீங்களாம்? இந்த மாதிரி பசங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியும். டிராஃபிக்ல நிற்கலாம், பெட்ரோல் இல்லாமல் நிற்கலாம், சில கிறுக்கனுக்கு அட்ரஸை மாற்றி கொடுத்து சுத்தெல்லாம் கூட விடலாம். சாப்பாடு கொண்டு வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் அந்த சாப்பாடு மூஞ்சிலேயே எறியறீங்க. ஏய் இங்கே பாரு, இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீ படித்தாலும் படிக்காட்டினாலும் வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த சொசைட்டி ஒன்று மதிக்கும். வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டில் இருக்கிற நாய் கூட ஒன்று மதிக்காது. அதனால் வேலைக்கு போனால் தான் சோறுங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இந்த தம்பி தேங்க்ஸ் மேம். இதெல்லாம் உனக்கு என்னைக்கு தான் புரிய போகுது எனக்கு தெரியல. போய் அந்த பையன்கிட்ட சாரி கேளு. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீ படித்தாலும் படிக்காட்டினாலும் வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த சொசைட்டி ஒன்று மதிக்கும். வேலை இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நாய் கூட ஒன்று மதிக்காது. ப்ரோ சாரி ப்ரோ. அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. ஏண்டா வீட்டு பக்கத்துலேயே கடையை வச்சுட்டா நீ எனக்கு ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ண? நான் சொல்ல போகிறத நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களன்னு எனக்கு தெரில. இப்போ இருக்கிற பசங்களை பொறுத்தளவுக்கு தண்ணி அடிக்கிறது, பொண்ணு பிள்ளாடி சுற்றுறதா கெத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ப்ரோ கெத்து 4 காசு சம்பாதிச்சு வீட்டை பார்த்துக்கிட்டு தான் ப்ரோ கெத்து. இப்போ வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற பசங்கள்லாம் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலையும் ஸ்டோரி போட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க, எனக்கு வேலை இல்லைன்னு. அதெல்லாம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். லேட்டாக டெலிவரி பண்ணுறவங்கள கேவலமாக திட்டுறீங்கல்ல, ஆனால் நாங்கள் திருப்பி கேட்குறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. உங்களோட பசியை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட மொத்த பிரச்சனையை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக வரோம். எங்களுக்காக கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அது போதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.